டெல்லியைச் சேர்ந்த பிரபல உடற்கட்டமைப்பு பயிற்சியாளரும் தனியார் தொலைக்காட்சி ரியாலிட்டி ஷோ மூலம் புகழ் பெற்றவருமான 37 வயது மயங்க் பவார். 37 வயசு ஒரு வயசாடா? என்னை விட ஒரு 5-6 வயசு மூத்த பையன். 6 முறை வென்ற டெல்லியைச் சேர்ந்த மயங்க் பவார் தனது 37வது வயதில் திடீரென உயிரிழந்த சம்பவம் அவரது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சி அடைய வைத்தது. உங்களுக்குலாம் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு நான் சொல்லிடுவேன். சொன்னால் இப்போ அரசியல் கட்சியை விட இவனுங்க அதிகமாக வந்துட்டானுங்க, போட்டு அடிக்க வராங்க. ஜிம்முக்கு போங்க. காம்படிஷன் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருக்கா? காம்படிஷன் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா இந்தியாவில் நீ மிஸ்டர் இந்தியா அடித்தா கூட உனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அசோசியேஷன்லாம் நான் சொல்லிடுறேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பசங்களாம் இப்படி போய் சாகுறதெல்லாம் நான் நிறைய பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் அசோசியேஷன்ஸ் இருக்குது. அது அவனுங்கெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது. அவனுங்கெல்லாம் சேர்த்து பண்ணி உனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ ஒரு 100 பேர் வந்து மிஸ்டர் இந்தியா வாங்குறாங்கன்னா 100 பேருக்கும்லாம் வேலை கிடச்சிடாது. 100 பேர் மிஸ்டர் தமிழ்நாடு வாங்குறாங்கன்னா 100 பேருக்கும்லாம் வேலை கிடச்சிடாது. சரிங்களா? இது வந்து ஒரு காஸ்ட்லியான ஸ்போர்ட்டு, அதுக்கும் மேலே ஒரு பயங்கர டேஞ்சரான ஸ்போர்ட்டு. நீ ஃபிட்டாக இருக்கிறதுக்கு எல்லாருமே ஜிம்முக்கு போங்க. இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் போகணுன்னா ரொம்ப பேஷனேட்டாக நம்ம போங்க. நான்லாம் பண்ணியிருக்கேன், பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணியிருக்கேன். எனக்குலாம் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நான் இப்போ ஒதுங்கிட்டேன், அவ்வளோதான். என்னை போட்டு திட்டமே திட்டிட்டு போங்க. பட் ஆனால் சின்ன சின்ன பசங்களோட உயிர் போகுது. அதுக்கு நிறைய ப்ராப்பரான விஷயங்கள் நிறைய இருக்குது. நீ போய் ஃபஸ்ட்டு உள்ளே போகிற, நீ ஸ்டெராய்ட்ஸ் எடுக்க போகிற அப்படின்னா உன்னோட பிளட்டில் இருக்கிற பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உன்னோட உடம்புல எவ்வளோ ஹார்மோன் லெவல் இருக்குது அதுக்கான தனித்தனி பர்டிகுலர் டெஸ்ட் இருக்குது. யாருமே உங்களோட லோக்கல் ஜிம்மில் நீ இப்போ இங்கே பட்டுக்கோட்டை இந்த பக்கம்லாம் இருக்குன்னா அவன் சொல்கிற ஊசிலாம் வாங்கி போடாது. அவனுங்கெல்லாம் உனக்கு என்னத்தை கொடுக்குறானுங்கன்னே தெரியாது, என்ன ஊசி உனக்கு போடுறானுங்கன்னே தெரியாது. அதை பற்றி நீ போய் பார்த்தா கூட வடக்கில் தான் வாங்குறாங்க அந்த ஊசிலாம். பல்கேரியாவிலேருந்து வருதுன்னு வாங்க, இதுலேருந்து ஆஸ்திரியாவில். அதெல்லாம் நம்பாதீங்க. ப்ராப்பராக ஒரு டாக்டர்கிட்ட போய், ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் இது என்ன என்னோட இந்த ஹார்மோன் எடுக்க சொல்கிறாங்க, க்ரோத் ஹார்மோன் இதை என்ன கொடுக்குறாங்க, ட்ரெனபோலின் கொடுக்குறாங்க, பிரமபோலின் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களை பண்ணுங்கள். சரிங்களா? அப்படி பண்ணாலுமே மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் இருக்குது. ஒரு 8 வார சைக்கிள் இருக்குது, 6 வார சைக்கிள், 4 வார சைக்கிள் இருக்குன்னா அந்த சைக்கிளோட போட்டுட்டு நிப்பாட்டிடுங்க. உனக்கு ஒரு டீசென்ட்டான ப்ரைஸ் வருதா அதோட நிப்பாட்டிக்கோ. அதில் தான் நீ கவர்மெண்ட் வேலை வாங்கணுன்ற விஷயமே கிடையவே கிடையாது. அதில் தான் நீ ஃபேம் ஆகணுன்றது கிடையவே கிடையாது. பண்ணாதீங்க. நிறைய பேர் சாகுறதை பார்க்குறேன். இந்த கோச்சஸ்லாம் வந்து ஜிம்மு வச்சுருக்கவங்களாம் நீங்கள் ப்ரைஸ் அடிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பசங்களோட வாழ்க்கையெல்லாம் தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது இது பார்க்குறது. ரீசெண்டாக கூட ஊட்டியில் ஒருத்தர் செத்து போயிட்டார்னு நினைக்கிறேன். எனக்கு என்னோட ஃபாலோவரோட ஒரு ரொம்ப வருத்தமாக போட்டு வச்சுருந்தார். யாராவது விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கடா, இதை பற்றி எவ்வளோ பேரா சாகுறது இது? ரொம்ப சங்கட்டமாக இருக்குடா, போங்கடாடி.